மக்களே, எனக்கு தெரிஞ்சு பழைய சாதம் வச்சு 2 டிஷ் பண்ணலாம். ஒண்ணு பழைய சாதமா சாப்பிடலாம். அப்படி இல்ல தயிர் ஊத்தி அத லைட்டா மிக்ஸியில கிரைண்ட் பண்ணி, அப்படியே அத குடிச்சிருவோம். அப்படி இல்ல நீராரம் எடுத்து குடிப்போம். இது மட்டும் தான் எனக்கு தெரியும். திடீர்னு பார்த்தா ஒரு பேஜ் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள, பழைய சாதம் வச்சு ரசகுல்லா அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி வாங்க, இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க போலாம். எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா, உப்பு கொஞ்சோண்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் மைதா மாவு கொஞ்சம் எடுத்துக்க சொன்னாங்க. அப்புறம் 1 கப் மட்டும் பழைய சாதம் எடுத்திருக்கேன். ரொம்ப பண்ண வேணாம். கொஞ்சம் இது எல்லாமே ஆட் பண்ணக்குள்ள நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதனால இத மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது ஃபுல்லா போட மாட்டேன். இதில ஆஃப் போடுவேன், இதில ஆஃப் போடுவேன். இந்த பழைய சாதத்த வந்து மிக்ஸியில தண்ணி ஊத்தாம அடிச்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு வந்துட்டு பார்க்கலாம். அரைச்சுட்டு வந்தாச்சு. ரொம்ப வந்து தண்ணி ஊத்தல. பட் ஆனா லைட்டா மட்டும் தண்ணி ஊத்திக்கிட்டேன். இல்லன்னா வந்து ரொம்ப அரிசியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. பழைய சாதம் அரைச்சு வச்சிருக்கிறதுல கொஞ்சமா மைதா மாவு, அடுத்து கொஞ்சமா கார்ன்ஃப்ளவர், ஓகேவா? அப்புறம் கொஞ்சமா உப்பு. சோளம் நானும் பிசைஞ்சு பிசைஞ்சு பார்த்தேன். இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருந்து பிசைய முடியல. இப்படி ஒட்டி எப்படி தான் ஸ்டிக்கியாக வருது. இன்னும் ஒரு வேளை கெட்டியாக அரைக்கணும் போல் தெரியல. மைதா மாவு எவ்வளோ போடுறது சரி வரல. இப்போ இதை நான் பண்ணலை, எங்கள் அம்மா என்ன விளக்கமாக தலையடிப்பாங்க. பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். உருட்டி போடுவோம் ஜீனிக்குள்ளே. என்ன நடந்தாலும் நடக்கட்டும். ஆனால் இதை எடுத்து அதுபடி எப்படி போகிறேன் தான் எனக்கும் புரியல. குட்டி குட்டியாக உருட்டணுமோ? நம்ம பாட்டுக்கு இதுலேயும் பெருசாக உருட்டி உள்ளே போகல. நான் என்ன பண்ணுறது? ஐயோ, கீழே போட்டேங்க. எங்கள் அம்மா வந்து திட்டுவாங்க. நேற்று தான் ஜீனி வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கி அதுக்குள்ளே எடுத்து எல்லாத்தையும் வீணாக்கிட்டேன். எனக்கு உருட்ட முடியலை. மாவில் வந்து தண்ணியே ஊற்றாமல் பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சி வரணும். ஃபஸ்ட் டைம் செஞ்ச மாவை வந்து தூக்கி போட்டுட்டு இது செகண்ட் டைம் செஞ்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் செஞ்ச மாவை தூக்கி விட்டு எரிச்சிட்டேன். தண்ணி அதிகமாக போயிருச்சு, அதனால் ஒழுங்காக வரல. இது வந்து கொஞ்சம் கெட்டியாக குறைன்னு அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் அதில் திருப்பி மைதா மாவு இதெல்லாம் போட்டு திருப்பி உருட்டி வைக்கிறேன். லாஸ்ட்டாக காட்டுறேன். இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி இந்த மாதிரி குட்டியாக பவுல் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி ஆகிட்டு அடுத்து பண்ணுவோம். தண்ணி கொதிச்சோன்னே இதில் 1 கப் வந்து போடுறேன் சர்க்கரை. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து செகண்ட் பேட்ச். இது மட்டும் ஃபஸ்ட் பேட்ச். இது போட மாட்டேன். இதில் மட்டும் இப்போ போட போகிறேன் தண்ணிக்குள்ளே. இப்போ வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கா. ஒரு இந்த ரவுண்டை போட்டு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வைக்கணுமா என்னன்னு எனக்கு தெரியல. அகலமான பாத்திரமாக இருக்கிறதுனால எப்படி இருக்கான்னு. வாங்க வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்தால் சாப்பிடுவாங்க, நல்லா இல்லைன்னா திட்டுவாங்க. வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட நினச்சேன் கரண்டியை இப்படி உள்ளே அப்படி போட்டோன்னா இதெல்லாம் உடையுங்க. பட் உடையில நல்லா தான் வந்திருக்கு. அப்போது இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு தான் முக்கியம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், எவ்வளோ உருட்டேன், உடையவே இல்லை. சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கா, உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அதனால ஒரு 5 மினிட்ஸ் அது கூல் டவுன் ஆகுற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலாக சாப்பிட்டா தான் இன்னும் சூப்பராக இருக்கும். சாப்பிடக்குள்ள எப்படி டேஸ்ட் இருக்குது, ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இடையில வந்து ஒரு அந்த பழைய சாதம் இருந்துச்சுன்னா அதிலே கொஞ்சம் வந்துச்சு. அதில் தயிர் ஊற்றி கொத்தமல்லி அப்புறம் ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டு அடித்து குடிச்சிட்ருக்கேன். அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தி, ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. பார்த்தீங்களா, ரசகுல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நார்மல் ரசகுல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜீனி பாகில் போடக்குள்ள நமக்கு கொஞ்சம் உப்பெல்லாம் வரும், புஷ்ஷுன்னு இருக்கும். பட் ஆனால் இது அப்படி இல்லை. இது நான் எந்த ஷேப்பில் போட்டிருந்தேனோ அதே ஷேப்பில் அப்படியே தான் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போமா? பாகுலாம் வந்து ஓகே, சூப்பராக இருக்கும். அது கூட சொல்ல மாட்டேன். நம்ம நம்ம மாவில் சாரி பழைய சாதத்தில் உருட்டி அந்த இது பண்ணுவோம்ல, அது ரொம்ப ஹார்டாக இருக்குது. நம்ம எப்போதுமே பாலில் பண்ணோம் ரசகுல்லா அப்படின்னா, ஆனால் ஸ்பாஞ்ச் மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ண அது வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரியே தான் இருக்கும் அந்த பாலில் செய்கிறது. இது வந்து எப்படி தெரியுமா இருக்குது, பால் கொழுக்கட்டை சாப்பிட்ருக்கீங்களா? பால் கொழுக்கட்டை கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. நீர் கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம், இந்த டெல்டா சைட்லாம் நீர் கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம். அது இப்படி தான் இருக்கும். அதை எடுத்து ஜீனி பாக்கில் வேக வச்சு போட்ட மாதிரியே இருக்குது. ட்ரை பண்ணுறதா இருந்தால் கூட 1 பீஸ் 2 பீஸ் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் ஓகே ஃபார் மீ.
மேபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரைலாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் பாகு வந்து சூப்பராக இருக்குது. பாகு வந்து ரசகுல்லாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. நான் ஏலக்காய் மட்டும் போட்டு சக்கரை போட்டு அந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருந்தேன். அந்த உள்ளே இருக்கிற அந்த ரசகுல்லா வந்து அழகாக அந்த பழைய சாதமாகவே சாப்பிட்டுருந்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது தேவையில்லாத வேலையை நான் பண்ணியிருக்கேன். இப்போ கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன்னா, இதெல்லாம் உனக்கு தேவையா, ஜீனிக்கு பிடிச்ச கேடான்னு என்ன கேட்பாங்க. ஸோ ட்ரை பண்ணாதீங்க, வேணாம், ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஆசைப்பட்டால் கடையில் போய் வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.